மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இந்த இடத்துல அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ செத்த பின் கர்த்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்தம் பண்ணினதை யார் பார்க்க போகிறார்? எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு. எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மாறுதல் வரும். ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மரணம் அல்ல, எனக்கு மாறுதல் வரும். ஆமே. மொர்தெகாய் பாருங்கள், மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் என்பவன் ராஜா உடைய மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு இந்த டேட், இந்த மந்த், இந்த டேட்ல மொர்தெகாய்க்கு அழிவு, யூத குலத்துக்கு அழிவு. இது நடுவில் தான் மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உடனே ராஜஸ்ரீ எஸ்தர் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாங்க. கொடுக்கும்போது மொர்தெகாய் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? சரி, இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், கடைசி ஆசையாவது அப்படி இருக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் மாறுதல் வரும். எஸ்தர் ராஜாத்திக்கு, எஸ்தருக்கு காரியத்தை எல்லாம் சொல்ல அனுப்புகிறான். அப்படி காரியத்தை சொல்லும் போது அந்த அந்த அம்மா சொல்றாங்க, ராஜா கூப்பிடாம எல்லாம் போக முடியாது. அப்படி சொல்லும் போது மொர்தெகாய் என்ன சொல்வார் தெரியுமா? எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்ல கவனிங்க, எப்படி சொல்றாரு இங்க பாருமா. நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு வேற யாருமே, அப்படி சொல்லல, நீ மௌனமா இருந்துட்டேன்னா எங்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல. அவ என்ன அந்த நம்பிக்கையை விடல பாருங்க. உண்மையிலே மொர்தெகாய்க்காக யூத குலத்துக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல எஸ்தரை தவிர வேற யாருமே கிடையாது. சில சிச்சுவேஷன்ல நமக்காக ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் சில நேரத்துல நோ சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, அந்த இடத்துல நம்ம இன்னும் சத்தமா தான் அழுவோம். ஆனா என்ன நம்பிக்கை இவர், நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். இவர் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியம் சில நேரத்தில் சில நபரை கொண்டு செய்ய வைப்பார். அந்த நபர் நோன்னு சொன்னாலும் அந்த காரியம் தடைபடாது. அந்த நபரை கொண்டு செய்வது தடைபடுமே தவிர அந்த காரியம் தடைபடாது.